சீனாவின் உலகளாவிய கடன் நன்மைகள் மற்றும் சுமைகள். சீனா உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடன் வழங்குனர்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 1. சீனாவின் உலகளாவிய கடன் வழங்கலை புரிந்துகொள்வது. கடந்த 10 ஆண்டுகளில் சீனா 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வளர்ச்சி நிதியின் முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளது. இந்த கடன் வழங்கலில் பெரும்பகுதி பின்வருவனவற்றின் மூலம் நடைபெறுகிறது. பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சி BRI. சீன மேம்பாட்டு வங்கி CDB. சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி சீனா எக்ஸிம் வங்கி. அரசுக்குச் சொந்தமான வணிக வங்கிகள். சிறப்பு உள்கட்டமைப்பு நிதிகள். 2. சீனாவின் கடன்களின் நேர்மறையான தாக்கங்கள். உள்கட்டமைப்பு மேம்பாடு. எக்ஸ்பிரஸ்வேஸ், பாலங்கள், தொழில்துறை மண்டலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள். பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை உருவாக்கம். உள்ளூர் வேலைவாய்ப்பு, வணிக செயல்பாடு, சுற்றுலா, பிராந்திய வர்த்தகம், மின்சாரம் மற்றும் போக்குவரத்துக்கான அணுகல். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை மேம்பாடுகள். நவீன கட்டுமான தொழில்நுட்பம், மேம்பட்ட இயந்திரங்கள், சிறந்த போக்குவரத்து அமைப்புகள், தொழில்துறை நிபுணத்துவம். வேகமான மற்றும் நெகிழ்வான நிதி. உலக வங்கி அல்லது IMF போலல்லாமல் சீனா விரைவாக நகர்கிறது. நீண்ட நிலைமைகளைத் தவிர்க்கிறது. பெரிய கடன் தொகுப்புகளை வழங்குகிறது. அதிக ஆபத்தை ஏற்றுக்கொள்கிறது. இது நாடுகள் அவசர திட்டங்களை தாமதமின்றி தொடங்க உதவுகிறது. பிராந்திய இணைப்பை வலுப்படுத்துதல். சீனாவின் கடன்கள் உருவாக்க உதவுகின்றன. புதிய வர்த்தக வழித்தடங்கள், எல்லை தாண்டிய ரயில்வேகள், கடல்வழி வழிகள், டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி நெட்வொர்க்குகள். 3. சீனாவின் கடன்களின் எதிர்மறை தாக்கங்கள். கடன் சுமை மற்றும் திருப்பிச் செலுத்தும் அழுத்தம். சில நாடுகள் புதிய உள்கட்டமைப்பிலிருந்து போதுமான வருவாயை ஈட்டாமல் அதிக அளவில் கடன் வாங்குகின்றன. அதிக திருப்பிச் செலுத்தும் கடமைகள். அதிகரித்து வரும் பொது கடன். கடன்களை வழங்குவதில் சிரமம். நாடுகள் திருப்பிச் செலுத்தத் தவறும்போது சீனா பின்வருவனவற்றை நாடலாம். துறைமுகங்கள், சுரங்கங்கள் அல்லது தொழில்துறை மண்டலங்களில் நீண்டகால குத்தகைகள். மூலோபாய உள்கட்டமைப்பு மீதான கட்டுப்பாடு. அரசியல் சலுகைகள். அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட விதிமுறைகள். பலதரப்பு நிறுவனங்களை விட அதிக வட்டி விகிதங்கள். வெளிப்படைத்தன்மையற்ற ஒப்பந்தங்கள். பிணையம் அல்லது வருவாய் பகிர்வு குறித்த ரகசிய உட்பிரிவுகள். இது கடன் வாங்கும் நாட்டிற்கான நிதி நெகிழ்வுத்தன்மையை குறைக்கிறது. சீனாவை அதிகமாகச் சார்ந்திருத்தல். பொருளாதார சார்புநிலை. அரசியல் செல்வாக்கு. பேரம் பேசும் சக்தி குறைதல். சீனாவின் மூலோபாய நலன்களுக்கு பாதிப்பு. சிறிய பொருளாதாரங்கள் கொள்கை வகுப்பதில் சுயாட்சியை இழக்கக்கூடும். சுற்றுச்சூழல் மற்றும் சமூக கவலைகள். சீனாவால் நிதியளிக்கப்படும் பெரிய திட்டங்கள் இதற்கு வழிவகுக்கும். காடழிப்பு. சமூகங்களின் இடம்பெயர்வு. சுற்றுச்சூழல் அபாயங்கள். வரையறுக்கப்பட்ட உள்ளூர் பங்கி.